தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தமிழ் நடிகை மத்திய அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல தமிழ் நடிகை மத்திய அமைச்சர் ஆகின்றார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை மீனா. பிரபல தமிழ் திரைப்பட நடிகை மீனா தமிழகத்தில் தமிழ் திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். நடிகர் ரஜினிகாந்துடன் இணைந்து கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தார். பின்பு முதிர் வயது கதாநாயகங்களோடு நடிக்க ஆரம்பித்தார். அவர் தன்னுடைய திருமணத்திற்கு பின்பு நடிப்பதை நிறுத்திவிட்டார். இந்த சூழ்நிலையில் 2022ஆம் ஆண்டு அவருடைய கணவர் காலமாகிவிட்டார். தற்பொழுது அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராக பணியாற்றி வருகிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இவர் கலந்து கொண்டார். மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கும் நடிகை மீனாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இவர் பாஜகவில் இணைவதாக கூறப்பட்டது காலம் தாழ்த்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசியுள்ளார். நடிகை மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசியதன் ரகசியம் என்ன என்று பாரதிய ஜனதா கட்சி வட்டாரத்தில் ஒரு பரபரப்பு நிகழ்கிறது. இதற்கு காரணம் நடிகை மீனா ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட உள்ளார் எனவும் விரைவில் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் பாஜக இறங்கியுள்ளது. அதன் முதல் கட்டமாக நடிகை மீனாவை கட்சியில் இணைத்து மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகை மீனா மத்திய அமைச்சராக உள்ள செய்தி பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை குஷ்பு, சரத்குமார், ராதிகா ஆகியோருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.